எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய நேயர்களே, முதலாவதாக இஸ்லாம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று அமைதி, இன்னொன்று கீழ்ப்படிதல். அமைதி, கீழ்ப்படிதல் ரெண்டையும் இணைத்தால் கிடைப்பது இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு அமைதி கிட்டும். இறைவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படிய மறுத்தால் அமைதி கிட்டாது. இறைவன் சொன்னான் மனித குலம் ஒன்று என்றான், நீங்கள் அதனை பலவையாக பிரித்தீர்கள், அமைதி போயிற்று. இறைவன் சொன்னான் மது தீமைகளின் தாய், மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ், நீங்கள் வருமானத்தின் தாயாக ஆக்கி கொண்டீர்கள் மதுவை, அமைதி இழக்கிறீர்கள். இறைவன் சொன்னான் உழைக்கும் திறனுள்ள ஆண் தான் பெண்ணுக்கு மனம் திருமணத்தின் போது கொடையாக ஒரு சிறிய தொகையை கொடு என்று சொன்னான், நீங்கள் தலைகீழாக மாற்றி அவளிடத்திலிருந்து வரதட்சணையாக பெற்றுக்கொண்டீர்கள். வரதட்சணை விசுவரூபம் எடுத்து நிற்கிறது, அமைதி போயிற்று. இப்படி எங்கெல்லாம் நீங்கள் இறை கட்டளைகளை மீறுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அமைதி போயிடும். மனிதனை தவிர மற்ற படைப்புக்கள் அனைத்தும் இறை கட்டளைகளை மீறுவதில்லை. சூரியன் அதன் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும், சந்திரன் அதன் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கும். கோலங்கள் அவள் இஷ்டத்துக்கெல்லாம் அவர்கள் சுற்றுவதில்லை. ஏன், விலங்குகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கட்டளையின்படி தான் நடந்து கொண்டிருக்கும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லுவோம். மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அமைதி இழக்கிறான். ஆகவே அமைதி தான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். நான் உங்களெல்லாம் படைச்சிட்டேன், உங்களுக்கு தேவையான திறமைகள் ஆற்றல்களை எல்லாம் நான் வழங்கிவிட்டேன், உங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் வாழ்வு ஆதாரங்களை எல்லாம் படைத்து விட்டேன், நான் ஒதுங்கி கொண்டேன் என்று இறைவன் ஒன்று ஒதுங்கலை. உங்களுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பையும் நானே தருவேன் என்று இறைவன் அந்த வழிகாட்டுகின்ற வேதங்களை அருளினான். அதை இறை தூதர்கள் வாயிலாக இந்த உலகத்திற்கு கொண்டு சேர்த்தான். முதலாவது இறை தூதர் ஆதம், அவர்தான் முதல் இறை தூதர். அதற்கு பிறகு பல தூதர்கள், நோவா வந்தார், ஆபிரகாம் வந்தார், டேவிட் வந்தார், மோசஸ் வந்தார், ஜீசஸ் வந்தார், கடைசியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். 3 அடிப்படைகளின் கீழ் இஸ்லாம் அமைந்திருக்கிறது. ஒன்று, இறைவன் மீது உள்ள நம்பிக்கை. இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவன்தான் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறோமோ, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆக எப்படி ஒரு நிறுவனத்திற்கு 2 தலைமை இருக்க முடியாதோ, ஒரு நாட்டிற்கு 2 தலைமை இருக்க முடியாதோ, அதுபோல் இந்த பிரபஞ்சத்திற்கு 2 தலைமை இருக்க முடியாது. தலைமை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இறைவன் ஒருவன் என்ற ஒரு கருத்து. அவனை அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்றால் ஒரு தனி கடவுளை குறிக்கின்ற சொல் அல்ல. அது அல்லாஹ் என்பது ஏக இறைவன் என்று அதற்கு பொருள், அவ்வளோதான். ஏக இறைவன் என்று அதற்கு பொருள். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, அரபி பேசுகின்ற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட கடவுளை அல்லாஹ் என்ற வார்த்தையில் தான் அழைப்பார்கள். அரபியல் மொழியிலே இருக்கின்ற விவிலியத்தை, பைபிளை வாங்கி படித்தால் அங்கே கடவுளுக்கு அல்லாஹ் என்ற பேர் தான் இருக்கும். அல்லாஹ் என்பது ஒரு தனி கடவுளை குறிக்கின்ற சொல் அல்ல. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பால் இல்லை, பன்மை இல்லை, நோ செக்ஸ் அண்ட் நோ ப்ளூரல், ஒன்றும் கிடையாது அதற்கு. ஆகவே தான் அந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த இறைவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவைகளும் கிடையாது. அல்லாஹு சமத், தேவையற்றவன். அவனுக்கு பசி இல்லை, தாகமில்லை, காமமில்லை, களைப்பில்லை, ஓய்வில்லை, தூக்கமில்லை, எதுவும் அவனுக்கு இல்லாதவன். அவன் யாராயும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு இணையாக நிகராக எவரும் இல்லை. இது இறைவனை பற்றிய ஒரு கருத்து. அந்த இறைவனை நீங்கள் நேரடியாகவே நெருங்கலாம். அவனை நெருங்குவதற்கு 3வது ஆள், இடையாளுடைய துணை தேவையில்லை. 2வது அடிப்படை இறை தூதர்கள். இறை வேதங்கள், இறை கட்டளைகள் இந்த தூதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு வந்து சேர்ந்தன. இவர்கள் மனிதர்கள் தான், இவர்கள் கடவுள் அல்ல. இறை தூதர்கள் கடவுள் அல்ல, கடவுள் அம்சம் பெற்றவர்கள் அல்ல, தெய்வீகத்தன்மை பெற்றவர்களும் அல்ல. மனிதர்களுக்குரிய எல்லா இயல்புகளும், எல்லா தேவைகளும், எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கு உண்டு. மனிதனுக்கு மனிதன்தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் மனிதர்களாகவே தான், மனிதர்களிலேயிருந்தே இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு இறைவனுடைய வழியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது. 2வது அதன்படி வாழ்ந்து காட்டுவது, முன்மாதிரியாக இருப்பது. 3வது அதன் அடிப்படையில் ஒரு சமூகத்தை நிறுவது. இந்த 3 அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணிகள். இனி 3வது அடிப்படை மறுமை, இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலகம் ஒரு சோதனை களம்.
நன்மை செய்பவர்கள் யார், தீமை செய்பவர்கள் யார் என்பதை அறிவதற்காக இறைவன் வைத்திருக்கின்ற சோதனை களம். மறுமை விடைகள் வெளியாகும் நாள். ஆக எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தினா எப்படி? நல்லது செய்பவர்களையும் கெட்டது செய்பவர்களையும் சமமாக நடத்த முடியுமா? இந்த உலகத்தில் அக்கிரமம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, மோசடி செய்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு முடிவு தான். இறைவனுக்கு அஞ்சி, நீதிக்கு அஞ்சி, நியாயத்துக்கு அஞ்சி, சட்டத்துக்கு அஞ்சி ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்களும் ஒன்றா? இருவருக்கும் ஒரே முடிவா? இல்லை. இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய வெகுமதி அளிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மறுமையை நியாய தீர்ப்பு நாள் என்று இறைவன் சொல்கிறான், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆக அங்கே உரிய முறையில் விசாரிக்கப்படுவார்கள். விசாரணை இல்லாமல் தண்டனை ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வினைச்சுவடி வழங்கப்படும். குர்ஆன் சொல்கிறது, ஒரு வினைச்சுவடி. நீங்கள் இந்த உலகில் புரிந்த வினைகளுக்கான சுவடி இது. அதை பார்த்து மனிதன் சொல்வானான், அந்தோ பரிதாபமே, நான் செய்த எந்த செயல்களும் இதில் விடப்படவில்லையே, சிறிதோ பெரிதோ அத்தனையும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவன் அங்கலாய்ப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, கண்களின் கள்ளத்தனங்களையும் நாம் பதிவு செய்வோம், உங்கள் உள்ளத்தின் ஊசலாட்டங்களையும் நாம் பதிவு செய்வோம், ஒன்றே விடமாட்டோம். ஆக சுவடி கொடுக்கப்படும். பிறகு உங்களுக்கு சாட்சியம் கொண்டு வரப்படும். உங்கள் உறுப்புகளே உங்களுக்கு சாட்சி சொல்லும். உங்கள் கண்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். உங்கள் காதுகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். உங்களுடைய உறுப்புகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். எப்படி சிசிடிவியை போட்டு காட்டினா தப்பிக்க முடியாதோ அது மாதிரி தப்பிக்க முடியாது. சாட்சியம், அதற்கு பிறகு விசாரணை, அதற்கு பிறகு தண்டனை, இப்படியாக அது வழியும். அந்த நாளில் பரிந்துரை என்பது கிடையாது, சிபாரிசு என்பது கிடையாது, பேரம் என்பது கிடையாது, நட்பு என்பது கிடையாது. உரிய தண்டனை அங்கே வழங்கப்படும் என்று சொல்கிறார். ஆக இந்த 3 அடிப்படைகள். அடுத்தபடியாக மனிதனை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. மனிதனே, நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? எதற்காக வந்தாய்? எங்கே போகிறாய்? இந்த கேள்விகள். மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி என்று சொல்கிறது. இஸ் தி வைஸ்ரெஜென்ட் ஆஃப் காட். இறைவன் சொல்கிறான், நீ என்னுடைய பிரதிநிதி, வைஸ்ராய் ஆஃப் தி காட். வைஸ்ராய்னா என்ன நமக்கு தெரியும், சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். வைஸ்ராய்னா அன்றைக்கி அங்கே மன்னர் இருப்பார், இங்கிலாந்தில் இருப்பார், வைஸ்ராய் இங்கே இருப்பார். மன்னர் போடுகிற உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு பேர் வைஸ்ராய். அதேபோல் கடவுளுடைய உத்தரவுகளை கடைப்பிடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீ வந்திருக்கிறாய். நீ என்னுடைய பிரதிநிதி. நீ இழிவானவன் அல்ல, நீ அற்பமானவன் அல்ல, அத்தோடு நீ சமமானவன். நீ சமமானவன். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். சீப்பில் ஒரு பல்லு உயர்ந்தால் என்னவாகும்? தலையை கிழித்து ஷீல் பிடிக்க செய்யும். அதே போல் சமுதாயத்தில் எவனாவது ஒருவன் தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொண்டால் சமுதாயம் ஷீல் பிடிக்கும். ஆக நீங்கள் அனைவரும் ஒரே ஆண்டவனாலே படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அனைவரும் ஆதம் ஏவாள் என்ற 2 பெற்றோர்களுடைய ஆண் பெண்ணுடைய வழித்தோன்றல்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். நீங்கள் பிறப்பிலே பாவமற்றவர்கள். பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையான நிலையில்தான் பிறக்கின்றன என்று சொன்னார்கள். பின்னர் அவர்கள் செய்கின்ற பாவங்கள் தான் அவர்களை பாவிகளாக்கிறது. ஆகவே நீங்கள் பாவமற்றவர்கள். இது மனிதனை பற்றிய ஒரு கருத்து. அடுத்தபடியாக, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாய்? இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக வந்தாய். இறைவனுடைய ஆணைகளின்படி நடப்பதற்காக வந்தாய். இறை ஆணை என்று சொன்னால் அது 3 வகைப்படும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உனக்கு நீயே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் என்று 3ஆக பிரியும். ஆக இறைவனை வணங்கு, படைத்த இறைவனை வணங்கு. அவன் உன்னை படைத்தான், உனக்கு ஆற்றல்களை தந்தான், திறமைகளை தந்தான், வழிகாட்டுதலை தந்தான். இறை தூதல் மூலமாக வழிகாட்டுதலை தந்தான். இந்த பிரபஞ்சத்தை உனக்காக படைத்தான், வாழ்வாதாரங்களை வழங்கினான். இந்த நன்மைகளுக்காக நீ இறைவனை வணங்கு, இறைவனை துதி செய், இறைவனை புகழ வேண்டும். இறைவனுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. நீ புகழ்கிறதுனால இறைவனுடைய மரியாதையோ புகழோ ஒன்றும் ஓங்கிவிட போவதில்லை. அதான் ஏற்கனவே சொன்னோம், அவன் தேவையற்றவன். உங்களுடைய பிரார்த்தனைகளினால் அவனுடைய அந்தஸ்தெல்லாம் ஒன்றும் ஓய்ந்துடாது. ஆக நீ வணங்குவது உனக்காக, இறைவனை வணங்குவதன் மூலமாக நீ இறை அச்சத்தை பெறுவதற்காக, இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை பெறுவதற்காக, இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை பெறுவதற்காக, இறைவன் நம்மை ஒரு நாள் கணக்கு கேட்பான் என்ற உணர்வை பெறுவதற்காக இறைவனை வணங்கு. அடுத்தபடியாக, இறைவனுடைய படைப்புகளுக்கு நீ உதவ வேண்டும். உன்னுடைய பெற்றோருக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய கணவனுக்கு,
மனைவிக்கு, அண்டை வீட்டினர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சமுதாயத்து நலிவுற்ற மக்களுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் உதவணும். அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பெற்றோர்லேருந்து ஆரம்பிக்குது. பெற்றோர்களுடைய தந்தையின் திருப்தியில் இறைவனுடைய திருப்தி இருக்கிறது, தந்தையின் அதிருப்தியில் இறைவனுடைய அதிருப்தி இருக்கிறது. தாயின் காலடியில் சோனம் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், சொர்க்கத்தை எங்கேயும் போய் தேடாதப்பா, தாய்க்கு பணிவிடை செய்தால் சோனம் செல்லலாம். ஆக முதலாவதாக அங்கிருந்து ஆரம்பி. மனைவியின் வாயில் ஒரு கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம். அவளை போட்டு அடிக்காதரா, அவளை அன்பாக நடத்து. அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை தராதே. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார் உண்பவன் முஸ்லீம் அல்ல. அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதே போல் ஏழைகளை கவனிப்பது, அனாதைகளை ஆதரிக்கும் வீடு தான் இந்த உலகத்திலேயே சிறந்த வீடு நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்படி எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவும். மூன்றாவதாக, நீ பிறந்த நோக்கம் உன்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ உன்னை நல்லா வச்சுக்கணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம். ஆக உன்னையை நீ அழித்துக் கொள்வாதே, உனது ஆன்மாவை அழித்துக் கொள்ளாதே, உனது உடம்பை அழித்துக் கொள்ளாதே, ஆன்மாவை தீமைகளினால் அழித்துக் கொள்ளாதே, தீய எண்ணங்களால் அழித்துக் கொள்ளாதே. ஆணவம், பொறாமை, பெருமை, பதவி ஆசை, புகழாசை, பேராசை, இது போன்ற எண்ணங்களினால் உன் ஆன்மாவை அழித்துக் கொள்ளாதே. அதே போல் உடம்பை மது, போதை, புகழை பொருட்கள், இச்சையான காரியங்கள் இவற்றையெல்லாம் செய்து உடம்பை அழித்துக் கொள்ளாதே. ஆக இந்த உலகத்தில் பிறந்தது படைத்தவனை வணங்க, படைப்புக்களுக்கு வழங்க. படைத்தவனை வணங்க, படைப்புக்களுக்கு வழங்க. உன்னை நீயே காப்பாற்றிக்கொள்ள. இதுக்காக தான் இந்த உலகத்திலே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக, இந்த பிரபஞ்சம் எதற்காக படைக்கப்பட்டது? இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லுகிற போது, ஒன்று, இந்த பிரபஞ்சம் உனக்காக படைக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் சொல்லுகிறது, உனக்கு சேவகம் செய்திருக்காய். இந்த வானம், பூமி, நட்சத்திரம் எல்லாம் யாருக்கு? உனக்காகத்தான். ஹலக்கலக்கும் மாஃபில் இறந்து ஜெமியா, குர்ஆன் சொல்கிறது, யாவற்றும் உங்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய குர்ஆனுடைய கருத்து, இது விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை. உன்னையும் நான் விளையாட்டுக்காக படைக்கவில்லை, இந்த பிரபஞ்சத்தையும் விளையாட்டுக்காக படைக்கவில்லை. இந்த பிரபஞ்சம் என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கின்ற போராட்டக் களம். இந்த போராட்டக் களத்தில் நீ பங்கு பற்றி நன்மையை செழித்தோங்க செய்ய வேண்டும், தீமைகளை தோற்கடிக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. அடுத்தபடியாக, வாழ்க்கையை பற்றிய கருத்து. வாழ்க்கை ஒரு முறைதான், அதை ஒழுங்காக நடத்திக்க, ஒழுங்காக பேணிக்கொள். அதை அலட்சியப்படுத்தி விடாதே. லட்சியமற்று வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. இந்த வாழ்க்கை என்பது ஒரு அமானத், ஒரு ட்ரஸ்ட், ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. ஆக இதை வீணாக்கிறாதப்பா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், முதுமைக்கு முன் உள்ள இளமையை நீங்கள் அரிதாக கருதுங்கள். முதுமை, இளமை எப்பவும் போயிடும், முதுமை வரப்போகுது. ஆக இளமையை அரிதாக கருது. நோய்க்கு முன்னர் வருகின்ற உடல்நலத்தை அரிதாக கருது. வறுமை வருவதற்கு முன்னர் செல்வத்தை அரிதாக கருது. வேலை வருவதற்கு முன்னர் கிடைக்கின்ற ஓய்வை அரிதாக கருது. மரணம் வருவதற்கு முன்னர் வாழ்க்கையை அரிதாக கருது. ஆக இறைவனுடைய அருட்கொடைகள் பாருங்கள். இளமை ஒரு அருட்கொடை, ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை, செல்வம் ஒரு அருட்கொடை, ஓய்வு ஒரு அருட்கொடை, வாழ்க்கை ஒரு அருட்கொடை. ஆக இதையெல்லாம் நீ தவறாக பயன்படுத்தாதே. இந்த இளமை எப்போதும் உன்னை விட்டு சென்று விடலாம். ஆரோக்கியம் எப்போதும் உன்னை விட்டு சென்று விடலாம். இந்த செல்வம் செல்வோம் என்று சென்றுவிடும். ஆக அதே சமயத்தில் இந்த உலகத்தை துறந்து விடாதே. அதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. உலகத்தை துறப்பதையோ இன்பங்களை அனுபவிக்காமல் இருப்பதையோ அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இம்மையை துறக்காதே, மறுமையை மறக்காதே. குர்ஆனுடைய கருத்து, இம்மையை துறக்காதே, மறுமையை மறக்காதே. குர்ஆன் கற்றுத்தருகின்ற ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. இறைவா, எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கி வைப்பாய். ஆக மறு உலகம் மட்டும்தான் இலக்கு என்பதாக அல்ல, இம்மையிலும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் இறுதி இலக்கு மறுமை. ஏனென்றால் அதுதான் நிலையானது. இம்மை என்பது ஒரு அதிகமாக 100 ஆண்டுகள் போகலாம், அது நிலையானது. அங்குள்ள இன்பங்கள் இதைவிட அதிகம். உங்கள் கண்கள் பார்த்திராத, உங்கள் காதுகள் கேட்டிராத, உங்கள் சிந்தனையில் உதித்திராத
இன்பங்களை எல்லாம் இறைவன் உங்களுக்காக மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கிறான். ஆக அந்த மறுமையை இலக்காக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஒப்படைக்கப்பட்ட இந்த ட்ரஸ்ட், இந்த வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். எப்படியெல்லாம் மனுஷங்க வாழ்கிறாங்க பாருங்கள் வாழ்க்கையை. தூங்கியே கழிக்கிறான், அரட்டை அடித்தே வாழ்க்கையை கழிக்கிறான் இல்லையா, போதைப் பொருளே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். இப்படியே இவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இறைவன் தந்த இந்த மகத்தான வாழ்க்கை, மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை, இதை இப்படியெல்லாம் வீணாக்குகிறான் என்று அவர்களை பார்த்தால் நாம் பரிதாபப்பட வேண்டி இருக்கிறது. கடைசியிலே ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறான். சென்ற பிறகு அவர்களை பற்றி பேசுவதற்கு கூட இந்த உலகத்திலே ஆட்கள் கிடையாது. ஆகவே தான் குர்ஆன் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தது. இறைவா, எனக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கு மத்தியிலே எனக்கு நல்ல பெயரை வாங்கி தருவாயாக என்று ஒரு பிரார்த்தனை. இருக்கிற போதில்லை, இறந்த பிறகும் என்னை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும். ஐயோ, நல்ல மனுஷன் இருந்தான் போயிட்டான், இவன் போயிருக்கக்கூடாது, அவன் இருந்தால் இன்றைக்கி இந்த கஷ்டத்தை எல்லாம் போய்க்கிருப்பானே, இந்த பிரச்சனையை அவன் தீர்த்து வைத்திருப்பானே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டானே என்று நீங்கள் இறந்த பிறகும் உங்களை பற்றி இந்த உலகம் பேசுமென்றால் இந்த உலகத்தை நீங்கள் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்கள். மாறாக இறந்த பிறகு உங்களை பற்றி பேசுவோர் இல்லை, மாறாக இவன் எப்போவோ போயிருக்க வேண்டிய ஆள் இப்போ தான் போகிறான் என்று சொல்வதைப் போல உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லுகிறோமே, அவன் என்ன விட்டு சென்றான் அதான் முக்கியம். இருக்கிற போது நீங்கள் காரு பங்களா அது இது பலவற்றை நீங்கள் அனுபவித்திருக்கலாம், ஆனால் எதை விட்டு சென்றீர்கள் என்பதுதான் உங்கள் முக்கியம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறப்புக்கு பின்னால் 3 விஷயங்கள் தான் உங்களுக்கு தொடர்ந்து பலனளிக்கும். இறந்த பிறகும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒன்று, நீங்கள் செய்த தர்மங்கள், நிலையான தர்மங்கள். அது பள்ளிக்கூடம் கட்டுறதா இருக்கலாம், கிணறு தோன்றதாக இருக்கலாம், ஒரு ஏழை மாணவனுக்கு உதவியதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்த தர்மம் இந்த உலகத்தில் இருக்கிறவரை உங்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால். இரண்டாவதாக அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உருவாக்கிய பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகள். ஆக அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் நல்ல முறையில் நீங்கள் வளர்த்ததற்காக அவர்கள் செய்கின்ற சேவைகளிலே உங்களுக்கும் ஒரு பங்கு வந்து சேர்கிறது. ஏன்னால் அந்த பிள்ளைகளை உருவாக்கியது நீங்கள் தானே. அவருடைய தலைமுறை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஆகவே நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு நன்மை சேர்க்கிற 2வது விஷயம், நீங்கள் உருவாக்கிய பிள்ளைகள். 3வதாக சொன்னார்கள், நீங்கள் விட்டு சென்ற கல்வி. ஆக உங்களுடைய அறிவு எந்த முறையில் பயன்படுத்தப்பட்டது? நீங்கள் எத்தனை பேருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கினீர்கள்? எத்தனை புத்தகங்களை நீங்கள் எழுதினீர்கள்? எத்தனை உபதேசங்களை மக்களுக்கு கொடுத்தீர்கள்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமாக இந்த வாழ்க்கையை நாம் ஒரு அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் புனிதமானது. ஒவ்வொரு நிமிடத்தையும் முறையாக கழிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இவை தான் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளாக நாம் பேசினோம். ஆக இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது, இறை தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்வது, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வது, மனிதன் பிறந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது, பிரபஞ்சத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது, வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தோடு வாழ்வது, இதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பாடம். ஆகவே நாம் வாழ்க்கையை வீணாக்காமல் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அவகாசம் வந்துவிட்டால் நாம் முந்தவும் மாட்டோம், பிந்தவும் மாட்டோம். உங்களுக்கு தந்த அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டா. ஆக எந்த சமயத்திலும் நமக்கு மரணம் வரலாம். ஆக அது வருவதற்கு முன்னரே நல்ல காரியங்களை நாம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்வோம். ஒன்றே செய்ய வேண்டும், நன்றே செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும், இன்னே செய்ய வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.